அஃபிஷியல் தாங்க எல்லாத்துக்குமே எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க. நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு 10 பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபியில் இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ hour உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து நான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுறோம் அந்த மாதிரி வரையக்கூடாது நாங்கள் சொல்லுவோம். பள்ளிக்கல்வித்துறையில் ஒன்றிய அரசு கிட்ட நிதி வர வேண்டியது பல முறை நீங்களே கடிதமாக கொடுத்துருக்கீங்க, நேர்லேயே சொல்லியிருக்கீங்க. ஆனால் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இந்த பில்கெட்டில் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இந்த நிதியை பற்றி பேச மறுப்பதற்கான காரணம் இருக்காங்க. நிதியை பற்றி பேச மறுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு தான் மறுக்கிறாங்க. 1.5 கோடி ரூபா நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. முதல்ல அதை நான் மறுத்திருக்கேன். நான் 1.5 கோடி ரூபா நிலுவையெல்லாம் இல்லை. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிட்ட நாங்கள் பேசும்பொழுது இமீடியட்டாக அவங்க செக் பண்ணி சார் அந்த மாதிரி இல்லை சார், எவ்ரி 6 months ஒன்ஸ் நம்மளுக்கான இதை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாராச்சும் அறக்குறையாக சொல்லிட்டா தயவு செஞ்சு அதில் முழுமையாக அது யாரும் இது பண்ணாதீங்க. ஆனால் திங் இப்போ ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு சும்மா விட்டுருவாங்களா? அடுத்த நிமிஷம் பத்திரிகைக்காரங்க உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ இல்லை அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க நேரம். சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் திங் இன்டர்நெட்டுங்கிறது நாங்கள் பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் இப்போ எம்ஓயு இருக்குது. நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ணுற ஒரு அரசாங்கம் போய் அதை ஃபஸ்ட்டு நிலுவை வைக்குமா? நீங்கள் நிலுவைன்னு கேட்குறேன்னு ஆமாம் நிலுவை இருக்கின்றது. நிலுவை எந்த நிலுவை இருக்குது என்று சொன்னால் ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய 2151 கோடி ரூபா நிலுவையில் இருக்கிறது. அது சார்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே யாருமே. இது சார்ந்து எந்த ஒருத்தர் ஒரு தலைவர் கருத்து சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லிடுறீங்களோ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வித்துறையை சார்ந்து இன்றைக்கி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடக்குது. ஏன் நீங்கள் சொல்கிற எஸ்எஸ்சியில் சொல்கிற 20 அப்ஜெக்டிவ்ஸில் 18 அப்ஜெக்டிவ்ஸில் டாப்பில் இருக்கிறதே தமிழ்நாடு தான். அதாவது நான் பெர்ஃபார்மிங்காக இருக்கா சார்? நான் பெர்ஃபார்மிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேணாம் சார், நீங்கள் மற்றது கொடுங்க சார் கூட சொல்லலாம் சார். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய மாடல்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான மாடலாக நம்ம கல்வித்துறையில் கொண்டு போனால் மற்ற நாடுகளும் வரட்டும். அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான், அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் படிக்கட்டும், அங்கே இருக்கிற பிள்ளைங்களும் அறிவு சார்ந்து வரட்டும். அதை ஏன் அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கே நீங்கள் இவ்வளோ தயக்கம் காட்டுறீங்க? நாங்கள் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குனால்தான் இங்கே நல்லது என்னது கெட்டது என்ன பகுத்தறிஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாம் படைத்திருக்கின்றோம். அதற்கு உதவக்கூடிய வெரி ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேட்கலாம். 2151 கோடிங்கிறது 2018ஆம் ஆண்டு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது. 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அவங்க சில காரணங்களை சொல்லுகிறார்கள். பிஎம்சியை நீங்கள் ஒத்துக்கோங்க, பிஎம்சியில் இந்த ஏன் மும்மொழி கொள்கை நீங்கள் ஒத்துக்கிட்டால் தான் என்ன என்கின்ற அந்த விவாதங்களில் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர இவங்க பெர்ஃபார்மிங் பண்ணுறாங்க. இப்போ இவங்களை நம்ம கேள்வியே கேட்காம உங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணுப்பாங்கிற அந்த மனப்பான்மை ஏன் வர மாட்டேங்கிறது? நாங்கள் தனிப்பட்ட எங்கள் கட்சிக்காக நாங்கள் கேட்குறோம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் சார்ந்திருக்கின்ற ஏன் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற பணியாளர்கள் ஆசிரியர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சம்பளத்தை இன்றைக்கி யார் தர? மாநில அரசு நாம் பேர் பண்ணிக்கிறோம். எவ்வளோ நிதி நெருக்கடி, எவ்வளோ ஒன்றிய அரசு நமக்கு அந்த நிதி நெருக்கடியை கொடுக்குறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் தரேன் அதை சொல்லி இன்றைக்கி அதை நம்ம கொண்டு போயிட்டு இருக்க அளவுக்கு இருக்கும் பொழுது நிலுவை என்பது யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் அதை சொல்ல வேண்டும். மாநில கல்விக் கொள்கை அஃபிஷியல் தாங்க எல்லாத்துக்குமே எம்பி சார்ந்து எல்லா எம்பிஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்பொழுது நம்முடைய நம்ம நாடாளுமன்ற குழு தலைவர் நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் தான் கூட்டிகிட்டே போகிறாங்க. நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு எம்பிஸும் ரெப்ரசென்ட் பண்ணி என் கூட ஒரு 10 பேர் நாங்கள் போகிறாங்கன்னு நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபியில் இருக்க மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, இட்ஸ் மேட்டர் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ hour உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு இப்போ யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து நான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இருமொழி கொள்கை எப்படி நாம் கொண்டு வந்ததுலேருந்தே இருக்கின்றது. நாங்கள் எதாவது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி நாங்கள்
த்ரூ அவுட் த வேர்ல்டு நாங்கள் போய் எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் இந்தியா போய் எங்கள் பிள்ளைங்க போய் பல்வேறு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போய் சேர்ந்துருக்காங்க. அது நிஃப்டாக இருந்தாலும் சரி, ஐஐடியாக இருந்தாலும் சரி, நிஃப்டமாக இருந்தாலும் சரி, லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு ஜேஇனா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், கிளாட்னா என்னன்னு சொல்லி தரோம், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிள்ளைங்க போய் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் போகும்பொழுது தயவுசெய்து அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அடிக்கடி சொல்லதான் நாங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறது நாங்கள் வந்து ஒரு இதாக நாங்கள் பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து லைக் ஆன் பார் வித் இன்றைக்கி ஃபாரினில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி சார்ந்து அங்கே இருக்கின்ற கல்வி முறை சார்ந்து பிள்ளைங்களை கொண்டு செல்லுங்கிறதுக்காக தான் நீங்கள் பல்வேறு டெக்னாலஜி ஏன் நம்ம கொண்டு வரோம். நம்ம இந்த டெக்னாலஜி நான் கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து அறிவிப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் கடந்த கூட்டத்தில் அறிவிப்பே நான் கொடுத்துருக்கேன். நான் சென்சரி பார்க்கு நாங்கள் கொண்டு வரணும், ரோபோட்டிக்ஸ் நாங்கள் கொண்டு வரணும், இப்படி எல்லாமே டெக்னாலஜி வைஸாக நான் பேசுகிறேன். நான் அந்த டெக்னாலஜி வைஸ் நாங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம், 60:40 ரேஷியோ எஸ்எஸ்சி அமௌண்ட் எங்களுக்கு வரும்போது உடனே செய்ய முடியும்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஸ்கூல் கொண்டு வர நாங்கள் ஆசைப்பட்றோம். இப்போ நீங்கள் பணத்தை கம்மி பண்ணால் நாங்கள் அது வந்து கம்மியாக்க வேண்டியதாகிடும். இப்போ எல்லா மாவட்டத்திலும் பண்ண வேணாம் சார், பைலட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் சார், ஏன்னா நமக்கு ஃபண்டு இவ்வளோ தான் சார் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சார் நம்மளுடைய திருப்பி சொல்ல நம்ம எல்லாருமே சொல்கிறாரு, நம்மளுடைய மனு துணை முதலமைச்சர் சொல்கிறார்ல, ₹1 கொடுத்தா நமக்கு 29 பைசா தான் வருதுன்னு. அது ஏன் அந்த 29 பைசா தான் வருதுங்கிற இம்பேக்டை ஏன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல? அந்த 29 பைசா வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆக அதிகாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிறதுக்காக தானே நம்முடைய குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்பொழுது அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்? நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா? நம்ம பிள்ளைங்களை நம்ம அவ்வளோ லெட் டவுன் பண்ணிட போகிறோமா? நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு எல்லா விதத்துலையும் இங்கே அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கே நான் வைக்க விரும்புகிறேன். ஓவியம் வரைந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுறோம், அந்த மாதிரி வரையக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ.